சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் பார்க்க போகிறாரு. அதில் டோப்பா ஓட்டுறோம்லாம் எங்கே போகணும்? அப்படி ஒரு முதலமைச்சர் பேச வேண்டாம் அப்படின்றாங்க, நாகரிகமாக பேசு. தளபதி ஸ்டாலினை முட்டாள் முதலமைச்சர் ஆதவ அர்ஜுனா சொல்ல உங்கள் நாகரிகம் கொல்லியாக வச்சுருந்தீங்க. பட்டவத்தனமாக சொன்னால் மயிர் இலையில் இந்த ஆட்சி இருக்கிறது. ஆப்ரேஷன் தாமரை அமித்ஷா நடத்தினார். எல்லா ஜனநாயகவாதிகளையும் எதிர்த்து கொண்டு கொடுத்தாங்க. இந்த அப்பட்டமான விதிமுறைகள் ஜனநாயக படுகொலைன்ட்டு. இப்போ நீங்கள் செய்கிறது என்ன? இதுவும் ஜனநாயக படுகொலை, திட்டமிட்ட சதி ஜனநாயக படுகொலை விஜயின் ஆட்சி. ஏன்னா எம்ஜிஆர் நடிகர் இருந்தோம், ஜெயலலிதா நடிகர் இருந்தோம், அடுத்த ஒரு நடிகர் விஜய் இருக்கிறார், அவர் பின்னாடி போகணும். அது கம்பெனி எம்டி தான் மாறுவாங்க. அது ஒரு கம்பெனி. பெருங்காயம் போல் கரைந்து கொண்டிருப்பது அதிமுக தான். வருத்தப்பட வேண்டியது எடப்பாடி பழனிசாமி. மக்களை விளையாட்டு பொருளாக, முட்டாளாக, கேனையாக தான் எந்த சித்து விளையாட்டு செய்தாலும் மக்களை ஏமாற்றி விடலாம் நினைக்கிறாங்க. ஆனால் அந்த 5 சட்டமன்ற உறுப்பினர்களும் வருகிற தேர்தலில் மண்ணை கோவார். ஏன் சார் வரலன்னு கேட்டபோது அமைச்சர் சொன்ன இந்த பதிலை கேட்டால் அந்த மக்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? மக்களை பைத்தியம் நினச்சிட்டு இருக்கீங்களா? எல்லாமே ரீல்ஸ் பார்த்து வந்தோம் நினச்சிட்டு இருக்கீங்களா? ஆதவ அர்ஜுனா சொல்ல அடிச்சு விட வேண்டியது தான். நேர்மையான ஆட்சின்றதை போயிட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக திருட்டு ஆட்டி வித்துட்டு இருக்காங்க. மக்கள் வீட்டில் போயிட்டு சில பேர் எனக்கு தெரிஞ்சு வீட்டில் போயிட்டு தாப்பால் போட்டு உள்ளே போய் அவங்க செருப்படுத்து அவங்களே அடிச்சுக்கிறாங்க. அது என்கிட்டே சொன்னாங்க. தப்பு பண்ணிட்டோம். ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி அகாடமியில் 1 வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர் பயிற்சி, தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து செய்தி தொடர்பாளர் திரு சேதி சாதிக் இணைகிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். தமிழ்நாட்டுடைய தேர்தல் களத்தில் திமுக அதிமுகவை தாண்டி இன்றைக்கு 3வது கட்சியாக வளர்ந்திருக்கிறது தாவேகா அப்படின்றத நேற்று நடந்த நிகழ்வில் திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள், அமைச்சர் அவர்கள் பேசியிருக்கிறார். அதிமுக தரப்பு நிர்வாகி அடுத்து தாவேகால இணைய போகிறாங்க, திமுகவிலிருந்தும் சில கால்ஸ் வருது அப்படின்னு பேசியிருக்காரு. என்ன நடந்துட்டு இருக்கு? அமைச்சர் பேசினது. பொழுதுமே ஒரு ஆட்சி மாற்றம் வந்தால் சஞ்சலத்தில் இருப்பவர்கள், வருமானத்துக்கு வந்தவர்கள், வியாபாரிகள் அணிமாறுவது சகஜம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் தோற்ற பிறகு இங்கேருந்து யாரும் அப்படி போக நினைக்கிறதா சிந்தனை இருக்கிறதா இங்கே தெரியல. அதுக்கான வாய்ப்புகள் 0% வரைக்கும் குறைவு. நடக்கவே நடக்காதுன்னு புரிஞ்சுக்கலாமா? வாய்ப்பு இல்லை, உறுதியா இல்லை. அதே மீறி ஒரு சிலர் போறாங்கன்னா அது லோக்கல் பிரச்சனையா இருக்கும், இல்லை தனிப்பட்ட பிரச்சனையா இருக்கும். அதுக்கு கூட இங்கே இடம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு கொள்கை கூட்டம். அது அதிமுக மாதிரி சர்க்கஸ் கூடாரமாக இருந்தால் எப்பவுமே அதிமுக நினைச்சிங்க. எம்ஜிஆர் ஒரு நடிகர், அந்த கட்சி இருந்தது. அதுக்கு பிறகு ஜானகி வந்தாங்க, சின்ன பெண்ணமாச்சு. திருப்பி ஜெயலலிதா நடிகை வந்தாங்க, அந்த கட்சி இருந்தது. அதுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி வந்தார். தன் கூட சகாவா உட்கார்ந்துருந்த, தன் வரிசையில் உட்கார்ந்திருந்த ஒருவர் அந்த கட்சிக்கு தலைவரானதை அந்த வரிசையில் உட்கார்ந்த பல பேரால் ஜீர்ணிக்க முடியல, ஏற்றுக்க முடியல. அந்த மனப்பக்குவம் இல்லை. தன்னை விட கட்சி பெரிது நினைக்கக்கூடிய சூழ்நிலை அதிமுகவில் யாரும் இல்லை. தன்னை வளப்படுத்தி கொள்ள வேண்டும், தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்ள வேண்டும். தன் கூட இருந்த ஒரு சகா கட்சிக்கு தலைவரான ஜீர்ணம் தான் இன்னைக்கு அதிமுக 1, 2, 3, 4, 5 செதறி போயிருக்கு. சரி, ஓகேங்களா? இன்னைக்கு அதிமுக அவங்களுக்கு என்னென்னா எம்ஜிஆர் நடிகர் இருந்தோம், ஜெயலலிதா நடிகர் இருந்தோம், அடுத்த ஒரு நடிகர் விஜய் இருக்கிறார், அவர் பின்னாடி போகணும். அது கம்பெனி எம்டி தான் மாறுவாங்க. அது ஒரு கம்பெனி எம்டி மாறுவாங்க, அவ்வளோதான். ஆனால் கீழே இருக்கிற ஸ்டாஃப் எம்டி ஒரு கவர்ச்சி நடிகராகவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற கூட்டம் தான் அதிமுக கூட்டம். அதை நோக்கி தான் இன்னைக்கு ஒரு முன்னாள் எம்பி இப்போ இருக்கிறாரு, நேற்று ஒரு முன்னாள் அமைச்சரை போனார். பெருங்காயம் போல் கரைந்து கொண்டிருப்பது அதிமுக தான். வருத்தப்பட வேண்டியது எடப்பாடி பழனிசாமி. இல்லை, திமுகவிலிருந்து நகர்வதற்கு வாய்ப்பு அப்படி இல்லைன்றது உறுதியாக நம்ம நம்பலாமான்ற? இல்லை, நம்பிக்கை தானே வாழ்க்கை. எந்த நிமிடம் வரைக்கும் இல்லை, நாளை என்ன நடக்கும்னு யாராலுமே கணிக்க முடியாது. ஒரு அமைச்சர் பேசுறாருன்னா அதுக்கான விளையாட்டு தொடங்கியிருப்பாருன்னு புரிஞ்சுக்கலாமா? நீங்க மறுபடியும் கணிக்க தவறுறீங்களோ? பேசுறாருன்னா அப்ப விளையாட்டு தொடங்கிருக்கு, திருவிளையாடல் ஆரம்பமாயிருக்கு. நாங்கள் 1,75,00,000 மக்களுடைய கணிப்பை கணிக்க தவறணும் என்பது ஒத்துக்கொள்கிறோம். அது வேற விஷயம். நாங்க மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும். நாங்க மட்டும் இல்ல, மத்திய உளவுத்துறையை கையில் வைத்திருக்கிற மோடி, அமித்ஷா முதல் கொண்டு மாநில உளவுத்துறை கையில் வைத்திருந்த எங்கள் தலைவர் முதல் கொண்டு அதை கணிக்க தவறினோம். அதை பகிரங்கமாக ஒற்றுக்கொள்கிறோம். ஆனால் 1,75,00,000 மக்களுடைய மனநிலை தான் கணிக்க தவிர நிர்வாகி மனநிலையை தலைமைக்கு தெரியும். அதனால அதெல்லாம் நடக்காது. சும்மா அடிச்சு ஆதவ அர்ஜுனா சொல்ல அடிச்சு விட வேண்டியது தான். நேர்மையான ஆட்சின்றதை போயிட்டு தமிழ்நாடு ஃபுல்லா திருட்டு ஆட்டி வித்துட்டு இருக்காங்க. அங்கொன்றும் இங்கொன்றுமாக அதுதான் ஆட்சிக்கு அவப்பேர் ஏற்படுத்தணுன்றது யார் படுத்துறான்? நேற்று கும்பம், அதாவது திமுக ஆட்சி இருந்தபோது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் இருந்த பொழுது பெண்கள் மீது கை வைத்தால், கற்பழிப்பில் ஈடுபட்டால், அத்துமீறலில் ஈடுபட்டால் கை கால் உடைக்கப்பட்டது. நான் பகிரங்கமாக சொல்கிறேன்.
வழக்கறிஞர் புகழேந்தி என்பவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இதற்கு யார் அதிகாரம் தந்ததெல்லாம் கேட்டார். மாவு கட்டு போடப்பட்டது, கழிப்பறையில் வழுக்கி விழுந்தார்கள் அப்படின்னு. பெண் மீது கை வைத்தால் காவல்துறை அவன் கையை வெட்டியது, அது திமுக ஆட்சி. இனி காவல்துறை கையை உடைத்தால் அது தாவேக ஆட்சி. யார் ஆதவர்ஜன வாயை திறப்பாரா? கேள்விப்பட்டிருக்கோமா? போலீஸ் கையை உடைத்தார்கள் சார். ஒரு 2 பேர் தாவேகா கட்சிக்காரன் போலீஸுடைய கையை உடைச்சிட்டானா இனிமே போலீஸுடைய நிலைமை அச்சம் இருக்குமா? பயம் இருக்குமா? நிர்வாகம் நடத்த முடியுமா? காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்குமா? அந்த போக்குவரத்தனம் பண்றவனுக்கு மேலே அந்த காவல்துறை என்ன மேலே பயம் இருக்குமா? இருக்காது. என்ன சொல்ல போறீங்க? ஆதவர்ஜனா எல்லாத்துக்கும் மூக்கம் நுழைக்கிற, இதுக்கு மூக்கம் நுழைக்கணும்ல. முதலமைச்சர் மேல இன்றைக்கு இருக்க முதலமைச்சர் மேல நம்பிக்கையோடு அதிமுகவில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த 4 பேர் வைங்க ராஜினாமா பண்ணிட்டு வராங்கன்னா முதலமைச்சர் மேல இருக்க நம்பிக்கை அப்படின்றார் திரு ஆதவர்ஜனா அவர்கள். அந்த தனிப்பட்ட நபருக்கு முதலமைச்சர் மீது நம்பிக்கை இருக்கலாம், ஆனால் அந்த சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுத்த 80,000 பேருடைய நம்பிக்கையை அவர்கள் இழந்திருக்கிறார்கள். அவர்கள் வாக்களித்தது அந்த தனிப்பட்ட நபருக்காக அல்ல, வாக்களித்தது அந்த கட்சிக்கு, அந்த சின்னத்திற்கு. அந்த கட்சி ஆட்சிக்கு வர வேண்டியதுனால் அவங்க வாக்களித்தார்கள். ஆனால் ஒரே அந்த இது ஒன்றும் மை போல வாக்களித்த மை அழிவதற்குள்ளாகவே அந்த 5 பேர் தன்னுடைய புத்தியை காண்பித்திருக்கிறார்கள். இந்த வருகிற இடைத்தேர்தலில் மீண்டும் கண்டிப்பாக தாவேகாவில் தான் நிறுத்தும், அந்த பேரத்தில் தான் அவங்க போயிருப்பாங்க. ஆனால் மக்கள் சரியான பதிலடி கொடுப்பார்கள். மக்களை விளையாட்டு பொருளாக, முட்டாளாக, கேனையாக, தான் எந்த சித்து விளையாட்டு செய்தாலும் மக்களை ஏமாற்றி விடலாம் நினைக்கிறாங்க. ஆனால் அந்த 5 சட்டமன்ற உறுப்பினர்களும் வருகிற தேர்தலில் மண்ணை கோவார்கள். இந்த 5 சட்டமன்ற உறுப்பினர்களும் அப்படியே அதிமுகலேருந்து நேரடியாக தாவேகாவுக்கு போகலை, அவங்க ராஜினாமா பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. சட்டப்படி எல்லாமே சரியாக தான் நடந்துட்டு இருக்கு, இதில் என்ன பிழை இருக்குன்னு கேட்குறாங்க. இன்னொன்று கூட சொல்கிறாங்க, அவங்க ராஜினாமா பண்ணதை ரொம்ப மகிழ்ச்சியோட ராஜினாமா பண்ணுறாங்க. நிறைய விஷயங்கள் சட்டப்படி சரியாக இருக்கிறதெல்லாம் மனசாட்சிப்படி தவறானது இருக்கு. சட்டப்படி சரியாக இருக்கிறதெல்லாம் மனசாட்சியின்படி தவறாக இருக்கிறது. ராஜதந்திரம். உன்னை அந்த கட்சி நம்பியது, உன் மீது நம்பிக்கை வைத்தது, உன்னை வேட்பாளர் ஆக்கியது, உன்னை களத்தில் இறக்கியது, உனக்காக அந்த கட்சி தொண்டன் வீதியில் இறங்கி வேல்வை ரத்த சிந்தி வேர்வை சிந்தி உழைத்து வெற்றி பெற வைத்தான். அந்த கட்சியின் முகமாக உன்னை பார்த்து மக்கள் 80,000 பேர் ஓட்டு போட்டாங்க. இதை சட்டத்தின் முன் காட்டி நான் சட்டப்பிரகாரம் செய்கிறது சரின்னு சொன்னால் மனசாட்சி பிரகாரம் இது அரசியல் ராஜதந்திரம். மனசாட்சி பிரகாரம் துரோகம், முதுகில் குத்துனது துரோகி. மறுபடியும் மக்களை சந்திக்க போகிறாங்க, அது மக்கள் முடிவு பண்ணுவாங்க. இன்னைக்கு மக்களுடைய மனநிலை கணிக்கவே முடியாது. இப்போ நான் சொன்ன மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள்னு இதை நான் என்னுடைய பார்வையிலேருந்து சொல்கிறேன். ஆனால் மக்களுடைய மனநிலை இருக்கலாமே. இடைத்தேர்தல் மக்கள் இடைத்தேர்தலில் ஆளும் கட்சிக்கு நம்ம ஆதரவாக இருந்துட்டு போயிடுவோமே, நம்ம தொகுதி நல்லா இருக்கணும்னா ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருந்துட்டு போயிடுவோம், அந்த வேட்பாளருக்கு வாக்களிப்பு நினைக்கலாம். முன்னாடி தமிழ்நாட்டில் 30-40 இடைத்தேர்தல் ஆளுங்கட்சியில் நடந்திருக்கிற, ஆளுங்கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. எந்த தொகுதி நல்லா இருந்ததுன்னு நீங்கள் தான் இங்கே சொல்லணும். சொல்லுங்க. இல்ல அந்த ஸ்கேல்ல தான் அவங்க ஒர்க் பண்றதா சொல்றாங்க. ஆளுங்கட்சிக்கு ஆதரவான பட்டவத்தனமா சொன்னா மயிர் இலையில் இந்த ஆட்சி இருக்கிறது. 118 120 மசோதா வருகிற போது 2 பேர் ஒண்ணுக்கு போனாங்கன்னா மசோதா தோல்வி. புரியுதுங்களா? மன்னர் மணி ஒழிக்கிற போது SSR ஒண்ணுக்கு பாத்ரூம் போயிட்டாரு பாருங்க, அந்த மாதிரி. ஓகேங்களா? ரொம்ப குறைவா மதிப்பிடுறீங்களா? மறுபடியும் திரு விஜய் அவர்கள் பல காய் நகர்த்துறாருன்னா அவர் நகர்த்து 5ன்றதே கம்மின்றாங்க, இன்னும் 5 பேர் வர போறாங்க. இருக்கட்டும், மக்கள் வேடிக்கை பார்க்கிறார்கள். நீங்கள் ஜனநாயகத்தை கேள்வி கூத்தாக்குறீர்கள். உங்கள் மீதான நம்பிக்கையை நீங்களே குறைத்துக் கொள்கிறீர்கள். அரசியல் வந்துட்டா என்ன வேணாலும் செய்வேன் நீங்களே காமிக்கிறீங்க. பதவி ஆசை, பதவி அரிப்பு, தான் பதவியை தக்க வைத்துக் கொள்ள எந்த எல்லைக்கும் செல்வேன் நீங்கள் காட்டுகிற பொழுது நீங்கள் பேசிய பேச்சு என்ன? அரசியலுக்கே மாற்றா இருப்பேன், புதுசா இருப்பேன், வித்தியாசமா இருப்பேன், தூய சக்தியா இருப்பேன், அதிமுக காங்கிரஸ் திமுகக்கெல்லாம் மாற்றா வித்தியாசமா கொண்டு போவேன். நீங்க இது எல்லாத்துக்கும் வித்தியாசமா எல்லா அரசியல் கட்சியும் மிஞ்சியில போறீங்க. பாஜக எம்எல்ஏ விலைக்கு வாங்குற போது அதுக்கு பேர் என்ன? ஆப்ரேஷன் தாமரை. இதுக்கு பேர் ஆப்ரேஷன் விஜய். அவ்வளவுதானே? ஆப்ரேஷன் தாமரை அமித்ஷா நடத்தினாரு. எல்லா ஜனநாயகவாதிகளையும் எதிர்த்து கொள்ள கொடுத்தாங்க. இந்த அப்பட்டமான விதிமுறைகள் ஜனநாயக படுகொலைன்ட்டு. இப்போ நீங்கள் செய்கிறது என்ன? இதுவும் ஜனநாயக படுகொலை, திட்டமிட்ட சதி ஜனநாயக படுகொலை, விஜயின் ஆட்சி. அவ்வளோதான். இந்த குதிரை பேரம். இனி நியாயம், தர்மம், நீதி, நேர்மை, ஊழலற்ற இது பேசுகிற தகுதியெல்லாம் இந்த 20 நாளில் விஜய் இழந்து விட்டார் என்பதை மறந்து விடக்கூடாது. இல்லை, களத்தில் மக்கள் சொல்கிறாங்க 18-19 நாள் தான் ஆகுது முதலமைச்சராகி, அவருக்கு இன்னும் நேரம் கொடுங்க. சட்டம் ஒழுங்காக இருந்தாலும் சரி, முன்ன பின்ன மற்றதெல்லாம் இருந்தாலும் கூட நேரம் கொடுங்கன்றாங்க. கடைசி தேர்தல் பிரச்சாரம் நினைக்கிறேன், என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் நாங்கள் சொல்லலை சார்.
எதுவுமே நாங்கள் சொல்லலை, எதிர்கட்சிக்கு தெரியும். அண்ணா முதலமைச்சரான போது பெருந்தலைவர் காமராஜர் சொன்னார் 6 மாதம் அவகாசம் உண்டு அப்படின்னு. ஜெயலலிதா முதலமைச்சரான போது கலைஞர் சொன்னார் 6 மாதம் பொறுமையாக இருப்போம் அப்படின்ட்டு. இது வந்து அரசியல் பண்பாடு, நாகரிகம். இதை நாங்கள் சொல்லலை. நான் ஆட்சிக்கு வந்த மறு நிமிடம் டயலாக் பேசுனது யாரு? இன்றைய முதலமைச்சர் விஜய். நான் மறு நிமிடம் அவர் பேசினாரு. நாங்கள் 25 நாள் கழிட்டு கேள்வி கேட்டால் என்னங்க இப்படிலாம் கேட்குறீன்றீங்க? நாங்களா பேசணும்? மக்கள் சொல்றாங்க. மக்கள் சொல்லலைங்க, நேரம் கொடுங்கன்றாங்க. மக்கள் சொல்லல, அவருடைய அனுதாபிகளும் விசுவாசிகளும் ரசிகரும் சொல்லிட்டு இருக்காங்க. மக்கள் வீட்டில் போயிட்டு சில பேர், எனக்கு தெரிஞ்சு நான் கண்கூடாக பார்த்து, வீட்டில் போயிட்டு தாப்பால் போட்டு உள்ளே போய் அவங்க செருப்படுத்து அவங்களே அடிச்சுக்கினாங்க. அது என்கிட்டயே சொன்னாங்க, தப்பு பண்ணிட்டோம். ஏன்னா வெளியே போய் அடிக்க முடியாது. ஏன்னா எப்படி, ஏன்னா இப்போ 10 பேர் பார்ப்பாங்கல்ல, இதை பார்க்குறவங்களே வருத்தப்படுவாங்க. உங்க பேச்சு எப்படி பேசுறீங்க? இது நான் அவங்க தாப்பால் போட்டு அடிச்சது நானா பார்த்தேன். அதுதான் கேட்பேன். என்கிட்ட சொன்னாங்க, அசிங்கமா போயிடுச்சுங்க, என் பேத்தி சொல்லுச்சு, என் பேத்தி சொல்லுச்சு. அப்படி என்ன நடந்துருச்சு? செருப்படுத்து அடிகளுக்கு என்ன நடந்துருச்சு நாட்டில்? எலெக்ஷனுக்கு முதல் நாள் கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் ஒரு 50,000 பேர் கூடுறாங்க. பார்த்தோமா? டிவிக்கே அனுமதிக்காம பஸ்ஸை குறைச்சிட்டோம். அது வந்து அடிப்படை அறிவே இல்லாத கேள்வி. அன்னைக்கு பஸ் கண்ட்ரோல் நம்ம கிட்ட இல்லை. யார்கிட்ட இருந்தது? தேர்தல் ஆணையம் கையில் எல்லாமே இருக்கு, எல்லாமே இருந்தது. ஆனா அவங்க யாரை குற்றம் சாட்டினாங்க? அமைச்சர் தான். அமைச்சர். ஓகே, முடிஞ்சிச்சு, நாடகம் நடத்தியாச்சு, ரீல்ஸ் போட்டாச்சு, மக்களை ஏமாத்தியாச்சு, அதை ஓட்ட அறுவடை செஞ்சாச்சு, இவங்க ஆட்சி வந்துருச்சு. 4 நாளைக்கு முன்னாடி அதே கேளாம்பாக்கத்தில் 20,000 பேர் நிற்கிறாங்க, பஸ் இல்லை. இதுக்கு யார் காரணம்? புதிய அரசு காரணம். பஸ் இனிமேல் வாங்கி தான் ஒண்ணுமா? நீங்கள் 6 மாதம் டைம் கேட்டீங்கல்ல, இந்த பஸ் இனிமேல் வாங்கி விடணுமா? யாருங்க காரணம்? இருக்க நேர மேலாண்மையை சரிப்படுத்தினா போதுமானது. என்னங்க? இருக்க நேர மேலாண்மையை சரிப்படுத்தினா வழுப்பாதீங்க. அமைச்சர் இனிமே சாப்பிட்டீங்களா? வெகிலின்றாங்க. ரொம்ப சாப்பிட்டீங்களா? வெகிலியா கேட்டு சாப்பிட்டீங்களா? வெகிலியா கேட்டது சாப்பிட்டீங்களா? தப்பு இல்லையா? சாப்பிட்டீங்களா? ரொம்ப இரிட்டேட்டிங் பண்ற மாதிரி சாப்பிட்டீங்களா? என்னென்ன 2 நிமிஷம் 2 பேர் அரங்கத்தில் உட்காந்துருக்கிறோம். 5 முறை சாப்பிட்டீங்களான்னு உங்கள் 4 கேள்வி கேட்டதுக்கே உங்களுக்கு எப்படி இருக்கு? இரிட்டேட்டிங் பண்ண மாதிரி தானே இருக்கு. தப்பு இல்லையா? பஸ்ஸை புக் பண்ணிட்டு பஸ் ஏன் சார் வரலன்னு கேட்டபோது அமைச்சர் சொன்ன இந்த பதிலை கேட்டால் அந்த மக்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? மக்களை பைத்தியம் நினச்சிட்டு இருக்கீங்களா? எல்லாமே ரீல்ஸ் பார்த்து வந்தோம் நினச்சிட்டு இருக்கீங்களா? அதுதான் சொன்னேன். என் நண்பர் இதை சொல்லிட்டு தனிப்பட்ட முறையில் ஒரு பாதிப்பு ஏற்படுது இந்த ஆட்சியில் அவருக்கு. அவர் வெளியே அடித்தா தப்பா பெண்ணு உள்ளே போய் தாப்பால் போட்டு அவர் செருப்பு எடுத்து அவரே அடிச்சுக்கிட்டாருன்ட்டு. அதை அடிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னார். சந்தோஷமா அவனுக்கு, நான் தப்பு பண்ண நானே அடிச்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு. முதலமைச்சருடைய டெல்லி பயணம் எதெல்லாம் தவற விட்டுருக்காருன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? தமிழ்நாட்டு மக்களுடைய 50 கோடி ரூபாய் வருமானம், இந்த வரி பணத்தை தவற விட்டுருக்கிறார். நான் சொல்லலை, இன்னைக்கு பத்திரிகையில் செய்தி வந்திருக்கு. அவர் டெல்லிக்கு போயிட்டு வந்த செலவு 50 கோடி ரூபாய். அவர் போன ஃப்ளைட்டோட ரேட்டு, தனியார் சொகுசு ஃப்ளைட்டு, அந்த ஃப்ளைட்டு டெல்லியில் 1 மணி நேரம் நிற்கிறதுக்கு 2 லட்சம் ரூபாவாம். ரொம்ப ஏழை, மக்கள் மீது பரிதாபப்படக்கூடியவர், சாதாரண உதவி இயக்குனருடைய மகன், ரொம்ப 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 உதவி ஏழ்மையே வாழக்கூடியவர், மக்களுக்காக அப்படியே தன்னை வருத்திக்கூடியவர். பசினா என்னன்னு தெரியும், பசினா என்னன்னு தெரியும். அந்த அந்த 2 லட்சம் ரூபான்றது அவர் ரிக்ஷா ஓட்டியோ ஆட்டோ ஓட்டியோ இல்லை ஏதாவது ஒரு படத்தில் சீன் நடிச்சோ சம்பாரித்து கொடுத்து 1 மணி நேரத்துக்கு 2 லட்சம் ரூபாய். டெல்லிக்கு போயிட்டு வரதுக்கு 50 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கார். 50 கோடி ரூபா செலவு பண்ணி பிரைம் மினிஸ்டரை 8 நிமிஷம் பார்த்ததா நாங்கள் சொல்லலை, பிரதமர் அலுவலகம் சொல்லியிருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒரு சில தொலைக்காட்சிகள் அவர் 1/2 மணி நேரம் பேசுறதாவே முட்டு கொடுத்துருக்கு. அதுக்கான பலனை நேற்று அனுபவித்து விட்டது. நடந்திருக்கு. அவ்வளோதான். 8 நிமிஷம் என்ன பேசியிருப்பாங்க? நீ கேட்டீங்க தமிழ்நாட்டு நலனை பற்றி பேசினாருன்னு. என்ன நல்லா இருக்கீங்களா சார், வாட் ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்கறது 2 நிமிஷம். சரி, ஓகேங்களா? காஃபியா டீயா கொண்டு வந்து கொடுங்க, ஸ்நாக்ஸ் வச்சிருப்பாங்க, 2 நிமிஷம். 4 முடிஞ்சுது. மீதி 4 நிமிஷத்தில் ஒழுங்காக இருக்கணும், இல்லைனா கண்டம் பண்ணிவிடுவேன், இந்த காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் பக்கம்லாம் தலை வச்சுன்னு அவ்வளோதான் சொன்னால் 4 நிமிஷம் அப்படின்னு விஜய் என்ன சொன்னார்? அப்படிதான் வைப்பேன்னு அப்படின்னு மோடி சொல்லியிருப்பாருங்க. 4 நிமிஷம். சரி சரி. அப்போ 8 நிமிஷம் முடிஞ்சுது. எப்படி நீங்கள் எட்டியா பார்த்தீங்க, உள்ளேயா இருந்தீங்க? கேட்பாங்களே நம்ம ஆளுங்க, அவர் இவ்வளோ அழகா இருக்காரு, முதலமைச்சர் ஸ்டைலா இருக்காரு. மோடிலாம் இப்படி மிரட்டி இருப்பாரா? நீங்க பாத்தீங்களா? அவர் மிரண்டு போயிருப்பாரா? அவரை மிரள்றாரா? அவர் தெரிய அவர் சுறா, அவர் வந்து அப்படி இப்படி டமால் டிமில்லாம் சொல்லி. ஓகே, சோனியா காந்தி பார்க்கல, ராகுல் காந்தி பார்க்கல, கம்யூனிஸ்ட் தலைவரை பார்க்கற, போன வேகத்தில் திரும்பி சென்னைக்கு வந்துட்டார். எதனால என்னாச்சு? அதை சொன்னல, அது நடந்திருக்கலாம். என்னுடைய பத்திரிகையோட ஈகம். மிரட்டப்பட்டாரா? சந்திக்கூடாதுன்னு சொன்னாங்களா?
போனோம். முதலமைச்சராக கலைஞர் வந்திருக்காரு, பல பிரைம் மினிஸ்டரை பார்த்துருக்காரு, சந்திப்பு 1 மணி நேரம் நடந்துருக்குது. முதலமைச்சராக தளபதி இருந்தார், இதே மோடியோடு 45 நிமிடம் நடந்தது. முதலமைச்சராக ஜெயலலிதா இருந்தாங்க, இதே பிரதமரோடு 50 நிமிடம் சந்திப்பு நடந்திருக்கிறது. எடப்பாடி சொல்லவே வேணாம், அவங்க ஆள் நினைக்கப்போ பார்த்துருக்காரு, நினைச்சப்போ வந்திருக்கிறார். அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட்லாம் கிடையாது. அவர் பிஜேபி முதலமைச்சர் மாதிரி தான் இருந்தார். ஐயா நீங்கள் போனீங்கல்ல, இலங்கை மீனவர், தமிழ்நாட்டு மீனவர் பிரச்சனை, இலங்கை இராணுவம் பேசியிருக்கணும். நீட் தேர்வு என்ன கற்றுக்கத்துனீங்க? திமுக குறை சொன்னீங்கல்ல, நீட் பேப்பர் லீக் ஆகி எக்ஸாம் கேன்சல் ஆகிடுச்சுல்ல, அதை பற்றி பேசியிருக்கணும். மேகதாது அணையில் கர்நாடகா பர்மிஷன் தரக்கூடாதுன்னு பேசியிருக்கணும். இல்லை எழுதியிருக்காரு, எழுதி கொடுத்துருக்காரு. அந்த 4 நிமிஷம் எழுதி கொடுத்துட்டாரா? எழுதி கொடுத்துருக்காரு. வெளியே ப்ரெஸ்ல வந்திருக்கு. அது மோடிலாம் பேசினானா இதெல்லாம் எழுதி அதெல்லாம் இப்போ உண்மையானது மோடி தான் சொல்லணும். பிரஸ் புதிய தலைவர் சொல்லலாம் உண்மை நினச்சிருக்கிறீங்க. சரி பிடிச்சிருக்கணும். மெட்ரோக்கு தர வேண்டியதை கொடுங்க. மெட்ரோ, சர்வ சிக்ஷன் அபியான் எழுதி கொடுத்துருக்காரு. நிதி திட்டம் எழுதி கொடுத்துருக்காரு. நம்ம பிரஸ்ல பார்த்துமே இந்த பாருங்க இதெல்லாம் பேசியிருக்காருன்றாங்க. போன 11 பேர் யாரு கூட? அவருக்கு வேண்டியவர்களும் போயிருக்கு. யார் எதுக்கு? ஒரு சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் பார்க்க போறாரு, அதுல டோப்பா ஓட்டுறோம்லாம் எங்க போனோம்? அப்படி ஒரு முதலமைச்சர் நம்ம பேச வேண்டாம் அப்படின்றாங்க. நாகரிகமா பேசுவோம். நீங்க ஸ்டாலின் சார் பேசுற போது நல்லா இருந்ததா? உங்களுக்கு வந்தா ரத்தம், மற்றவனுக்கு வந்தா சொல்லுங்க சார். அவர் செல்ஃபி எடுத்து போட்டிருக்காரு சார், தப்பு இல்லை. போன விமானம் யாருது? யாருடைய பணம்? மக்கள் நம்ம பணம் தான். நமக்கு உங்கள் மக்கள் வரி பணத்தை நீங்கள் யாரை கூப்பிட்டு போகிறீங்க? அவரே சொல்லியிருக்காரு, அடுத்த வீட்டு நெய் எடுத்து ஸ்வீட் செய்யக்கூடாது. இப்போ ஒரு ஸ்வீட் செய்யலை, ஜிலேபி சுட்டு சாப்பிட்டு நிற்கிறாரு. முட்டாள் 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 மக்களை பார்த்து அவர் சொல்கிற மாதிரியே கேட்குது என் காதில். ஓ ஏதோ ரீல்ஸ் போட்டிருந்தாங்க, ஏதோ நிறைய. நான் கூட ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருந்தேன், சின்ன பசங்க சொல்லி ஓட்டு போட்டாங்க, பேரம்பேத்தி சொல்லி ஓட்டு போட்டாங்க, பிள்ளைங்க சொல்லி ஓட்டு போட்டாங்க, வயசான தாத்தா பாட்டிலாம் சத்தியம் வாங்கினாங்க, பேர பசங்க தாத்தா ப்ராமிஸ் பண்ணுங்க. ஊரார் விட்டு பேர பிள்ளைங்களாம் சொல்லிச்சு, ஊரார் விட்டு பெத்த பிள்ளைங்களாம் சொல்லிச்சு. ஆனால் அவர் பெத்த பிள்ளை எங்கேயும் சொல்லி என் அப்பனுக்கு ஓட்டு போடுன்னு பேசணுமான்ற ஃபேமிலிக்குள்ளே இருக்க பிரச்சனை. இப்போ இந்த பேரம்பேத்தில யார் ஃபேமிலி? நம்ம நாகரிகமா இருப்போம், நம்ம பால சேம். அவர் பையன் ஓட்டு போடுன்னு சொல்லாததுக்கு கெட்ட வார்த்தை, அவன் பையன் சொன்னா கெட்ட வார்த்தை. என்ன சிக்கல்னு எல்லாருக்குமே தெரியும் ஃபேமிலி பிரச்சனை. சார் அவங்க பையன் சொல்லாத போது இவங்க ஏமாந்துட்டாங்கன்னு சொல்ல வரேன். எங்க அப்பா நல்லவர் யார் சார் சொல்லணும்? கண்டிப்பா பையன் தான் சொல்லணும். நீங்க சொல்லி நான் சொல்லாம இருந்தா என்ன சார் அர்த்தம்? அதுக்கு வேற மாதிரி முதலமைச்சர் நம்ம ரொம்ப கவனமா கையாளணும். இருக்கட்டும். கலைஞர் மீது இல்லாத விமர்சனமா, ஜெயலலிதா மீது இல்லாத விமர்சனமா, 5 ஆண்டு காலத்தில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை நீங்கள் பண்ணாத விமர்சனமா, தளபதி ஸ்டாலினை முட்டாள் முதலமைச்சர் ஆதவர்ஜனா சொல்ல உங்கள் நாகரிகம் கொல்லியாக வச்சுருந்தீங்க, இல்லை உங்கள் நாகரிகத்தை கொண்டு போய் தண்டவாட்டில் வச்சுருந்தீங்களா? அன்றைக்கி நாகார்ஜுனா இவன் ஆதவர்ஜனா பேசுகிறப்ப நல்லா இருந்ததா? மல்லாந்து படுத்து காரி துப்பினார்கள். இன்றைக்கி அந்த எச்சை யார் மேலே பட்டுட்டு இருக்கு? எவன் துப்பினானோ அவன் மீதே பட்டுட்டு இருக்கிறது. இது ஸ்டார்டிங் தான், இன்னும் பாருங்கள். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, மகிழ்ச்சி. ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமியில் 1 வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர்ஸ் பயிற்சி, தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது.